காகிதம் பேப்பர் முதன்மையாக இது வந்து மரக்கூழ் மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதம் இல்லைன்னா பருத்தி போன்ற இயற்கை துணியிலிருந்து தான் எடுக்கிறாங்க. இதில் செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிற மெயினான ஒரு பொருளை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. இதனோட மூலப்பொருள் வந்து மர நார் 93%, பைனு ஃபிர்ரு ஸ்ப்ரூஸ் அப்படிங்கிற மரத்துலேருந்து அந்த நார் எடுக்கிறாங்க. அது போக மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருள், அப்புறம் பருத்தி, லினன், மூங்கில், வைக்கோல், நீர், அப்புறம் ரசாயனங்கள், இதுதான் இதனோட மூலப்பொருட்கள். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கூழாக தயாரிப்பாங்க. அதை நல்லா சுத்தம் செய்வாங்க, நல்லா வெளுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதனோட தரத்தை வந்து உருவாக்குவாங்க ரசாயனங்களெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் அதை நல்லா வச்சு அழுத்தி அதை காய வச்சு கிடைக்கிறதா நம்மளுக்கு வந்து பேப்பர் அப்படிங்கிறாங்க. இதனோட இலைகள், நார், நீர், அப்புறம் சேர்க்கப்படுற பொருட்கள், இதனோட கலவையை வந்து ஒரு கூழாக பதப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் சேர்த்தி கூழ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சல்லடையில் நல்லா பரப்பி அந்த நீரை நல்லா வடிய விட்டதுக்கப்புறம் நல்லா வச்சு அழுத்துவாங்க. அழுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பேப்பராக வருது. நம்ம அன்றாட நினைவுகளை குறித்து வைக்கிற ஒரு பேப்பருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு பயன்பாடு இருக்குதுங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும்.